குட் ஆஃப்டர்நூன். எவ்வளோ நேரமாக இருக்கீங்க? காலைல எப்போ வந்தீங்க? மொத்தமாக யாரோ ஊராச்சு சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 9 o'clock. வெரி குட். டயர்டாக இருக்கீங்களா? ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? சரி, வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு 10 minutes முடிச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே. எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்க? இல்லை, பதில் சொல்லணும். ஒரு ஆள் யாராச்சும் சேர்ந்து பதில் சொல்லுங்க. என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்க? ஸோ ரீசனுக்காக வரலையா? சரி, ஓகே, குட். எத்தனை பேர் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? வெரி குட். 1 2 3 4. யூனிஃபார்மில் ஒரு ஆளும் கை தூக்கலையே? 1 2. குட். எதுக்காக சிவில் சர்வெண்ட் ஆகணும்? என்ன ரீசன்? என்ன ரீசனுக்காக சிவில் சர்வெண்ட் ஆகணும்? To serve people, sir. கிரேட். வேற நிறைய பேர் பேசியிருப்பாங்கல்ல முன்னாடி. சார்லாம் பேசியிருப்பார்ல. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ரொம்ப அமைதியான பசங்களா? பதில் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, குட். ஒரு ஆள் மட்டும் சொல்லியிருக்கார், டு சர்வ் பீப்புள். எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கு? ஐபிஎஸ் 2 பேர் தானா? குட். 4 பேர். இந்த பக்கம் யாரும் இல்லையா? விட்டா போதும் சார் சொல்கிறீங்களா? சரி, குட். சரி, ஓகே. ஸோ சிவில் சர்வீஸ் பற்றி தான் பேசணுமா இல்லை மொத்தமாக பற்றி பேசணும்? சிவில் சர்வீஸ் பற்றி பேசணுமா இல்லை ஜென்ரலாக பேசணுமா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஓகே, குட். ஓகே. என்னோட இது கரியர் ஸ்டார்டிங் நான் சொல்லிடுறேன். படித்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியத்தில் ஸ்டார்ட் பண்ணி தென் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் கார்டியாலஜிஸ்ட் ஆக முடியல. தென் வந்து வெட்டினரி டாக்டர். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் வந்து வெட்டினரி டாக்டர் முடித்த பிறகு என்ன ஆச்சுன்னா, செகண்ட் கிளாஸில் வந்து பாஸ் ஆனேன், சரிங்களா? அது வந்து இதுவாக சொல்லலை, பட் என்னோடய மார்க் வந்து சொல்லணும்னு சொல்கிறேன். செகண்ட் கிளாஸில் வந்து பாஸ் ஆனேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனால் நிறைய கேம்பஸ் வேல்யூ கிடைக்கும், நிறைய வேலை கிடைக்கும். செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆனால் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வந்தது. சிவில் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 மீட்டர் ரேஸோ இல்லை 200 மீட்டர் ரேஸோ கிடையாது. ஸோ லைக் தொடர் ஓட்டப்பந்தயம் மாதிரி, மராத்தான் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து சிவில் சர்வீஸ். இந்த சிவில் சர்வெண்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டோட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிசி குரூப் 1 எல்லா எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். குரூப் 2ல் கிளியர் பண்ணேன். வெட்டினரி டாக்டர் கிளியர் பண்ணேன், கவர்மெண்ட் டாக்டர். தென் சிவில் சர்வீஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணேன், இன்டர்வியூவில் போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஐபிஎஸ் தமிழ்நாடு கேடர். ஆக்சுவல் எக்ஸாம் எழுதுனது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஃபுல்லாக எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் வந்து மெயின்ஸ் எழுதினேன். பட் இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் அட்டன் பண்ணேன். ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து மொழின்றது ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல, எனக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா யூபிஎஸ்சிக்கு வந்து அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. எந்த எக்ஸாம் போனாலும் யூபிஎஸ்சியில் வந்து நம்ம விருப்பப்பட்ட லாங்குவேஜில் எழுதலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம்.
பட் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் விருப்பப்படுற லாங்குவேஜில் இருக்காது. பட் நீங்கள் ஆன்சர் வந்து உங்கள் எந்த லாங்குவேஜ் விருப்பப்படுறீங்களோ அந்த லாங்குவேஜில் எழுதலாம். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான ஒரு புரிதல் இருந்தாவே ப்ளீம்ஸும் கிளியர் பண்ணலாம், மெயின்ஸ் எழுதிட்டு இன்டர்வியூவும் நீங்கள் தமிழ் அட்டன் பண்ணலாம். பட் என்ன ஆகுனா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஃபுல்லாகவே போர்டு மெம்பர்ஸ் எல்லாமே 5 பேர் இருப்பாங்க. 5 பேரும் ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நம்ம சொல்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் வந்து கன்வே பண்ணுவாங்க. பட் நம்ம சொல்கிறத வந்து எஃபெக்டிவாக கன்வே பண்ணுறதுன்றது அந்தளவுக்கு கிடைக்காது, அந்தளவுக்கு டச் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அப் டு நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போக வரைக்கும் சர்வீஸ் வாங்குற வரைக்கும் லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியர் வந்து கிடையாது. ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து மார்க் வந்து எவ்வளோ கம்மியாக வேணாலும் எடுத்துருக்கலாம், எவ்வளோ லெஸ்ஸாக வேணாலும் எடுக்கலாம். காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸான்றதுலாம் தேவை கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் நான் தான் போனேன். ஈவன் என்னோடய வெட்டினரி சைஸில் வந்து நிறைய கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் நான் தான். சிவில் சர்வெண்ட் வந்து நான் தான் லாஸ்ட்டாக சிவில் சர்வீஸ் ஆனது வெட்டினரி டாக்டரில். அதுக்கடுத்து அந்த பேட்சில் வந்து ஆகலை. ஸோ காலேஜில் நம்ம என்ன படித்தாலும் ஸ்கூலில் என்ன படித்தாலும் அதெல்லாம் வந்து டசன்ட் மேட்டர். பட் இப்போ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எழுதணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தயங்காமல் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். தள்ளி போட்டுட்டு இல்லாமல் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ்ஸாவோ ஐபிஎஸ்ஸாவோ நிச்சயமாக ஆக முடியும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் இதுதான் வந்து நீங்கள் டாப்பராக இருக்கணும், கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கணும், அவங்க தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மித்தெலாம் கிடையாது. யார் ஒன்றாலும் சர்வீஸ் வாங்கணும், சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணால் யார் ஒன்றாலும் ஆகலாம். அதுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனும் காலேஜ் எஜுகேஷனும் அதுக்கு வந்து மேட்ரு கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து லாங்குவேஜ் வந்து பெரிய விஷயம் கிடையாது. செகண்ட் ஸ்கூல் எஜுகேஷனோ இல்லை காலேஜ் எஜுகேஷனோ நமக்கு வந்து மேட்ரு கிடையாது. நம்ம டிசைட் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து சிவில் சர்வெண்ட்டாக ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயம்தான் நமக்கு எல்லாமே சொல்கிறது. என்னென்னா யூபிஎஸ்சின்றது பெரிய எக்ஸாம். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 10 லட்சம் பேர் எழுதுகிறான். அந்த 10 லட்சம் பேரில் வந்து சர்வீஸ் வந்து ஒரு 1200 பேருக்கு இல்லை 1200 வேகன்சி பொறுத்துது. 750, 850, 950 அப்படி வேகன்சி வரும். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 150 ஐஏஎஸ், 150 ஐபிஎஸ், இது மாறாது. லாஸ்ட் இயர் மட்டும் 200 ஐபிஎஸ் எடுத்தாங்க. இவ்வளோ இது வந்து ஸ்டாட்டிக்காக. இப்போது டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், வேகன்சி வந்து சேஞ்ச் ஆகும். பட் இந்த யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸும் சரி ஐபிஎஸும் சரி 150 சேஞ்ச் ஆகாது. எவ்வரி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ப்ளீம்ஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பித்த 15 நாளில் 15 நாளில் ரிசல்ட் விட்டுரும். ரிசல்ட் விட்டுட்டு அந்த ப்ளீம்ஸ்லேருந்து 90 நாள் மெயின்ஸு கொடுப்பாங்க. மெயின்ஸ் எழுதி முடித்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடும். தென் இன்டர்வியூ வித்தின் 1 இயரில் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் கொடுக்கும். கிரெடிபிலிட்டியும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வரி இயர் வந்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ன்றது வந்து கால்பார் பண்ண ஆரம்பிப்பாங்க. காம்படிஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வைடாக இருந்தாலும் பட் சீரியஸாக அதுக்கு எத்தனை பேர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரியலாக படிக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மி. எப்படி இந்த கூட்டத்தில் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லிட்டு, பட் 10 பேர் தான் சொன்னாங்க சீரியஸாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு சொன்னாங்கல்ல. அது போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் எல்லாருமே இப்படி எழுத போவாங்க. பட் ரியல் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா 10% இல்லைன்னா 15% தான் இருக்கும். ஸோ அதனால் இவ்வளோ பேர் எழுதுவாங்க. ஆல் ஓவர் டாப் இன்ஸ்டியூஷன் நிறைய ஐஐடி. சார் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து ஐஐடின்னு இருந்தாங்க, ஒரு 2 பேர் எய்ம்ஸில் படித்தவங்க இருந்தாங்க. பட் எவ்வளோ பேர் இருந்தாலும் எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் நம்ம ரியலாக படிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சிவில் சர்வெண்ட்டாக ஆக முடியும். சரிங்களா? ஸோ அதனால் காம்படிஷன் பார்த்து நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. இதுக்கு வந்து பெரிய காம்படிஷன்லாம் கிடையாது. பட் ரியல் காம்படிட்டர் வந்து 10% தான். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் பயப்படக்கூடாது. ஸோ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து லாங்குவேஜ், செகண்ட் வந்து மார்க்லாம் மேட்ரு கிடையாது, 3வது விஷயம் காம்படிஷன்ன்றது வந்து ரொம்ப இது வந்து. தென் வந்து சப்போஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்றைக்கே நம்ம யூபிஎஸ்சி வந்து டிசைட் பண்ணுறோம். இன்றைக்கி படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணால் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேட்டி பார்ப்போம். ஸ்டேட் டாப்பர் வரவங்க இல்லை யூபிஎஸ்சி டாப்பர் ஆகிறவங்களாம் நிறைய பேட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தூங்கவே மாட்டேன், 18 ஹவர்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். சரிங்களா? ஸோ அதுபோல் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்,
இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஃபைனல் இயரில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போயிட்டே படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஃபைனல் இயரில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நான் சர்வீஸ் வாங்கும்போது ஜாப் போயிட்டு தான் சர்வீஸ் வாங்கினேன். ஸோ வேலைக்கு போய்ட்டும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் பேசலை, ஈவன் டிஎன்பிசி எக்ஸாமும் எழுதுனால டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். பேசிக்கான விஷயம், பேசிக்கான சோர்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன பேசிக்காக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே மெட்டீரியலை தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். நிறைய புத்தகம், சம்மந்தமே இல்லாமல் புத்தகங்களை தேடி 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 ஓடிட்டே இருக்கும். நிறைய புத்தகங்களை சேர்க்குறோம், ஆனால் படிக்கிறோமான்றான், படிக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து பேசிக் ரிசோர்ஸ், மினிமம் புத்தகம், பேசிக்கான புத்தகங்கள் மட்டும் படித்தா போதும். இப்போ இருக்க சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ என்சிஆர்டி புக்கும் சரி, என்சிஆர்டி புக்கை அருமையாக நம்ம தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ நம்ம ஸ்கூல் புக்கு, ஸ்டேட் போர்டு புக்கெலாம் வந்து நல்ல ஒரு ரிசோர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேசிக்கான புக்கு படித்தா போதும். அந்த பேசிக்கான புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கோர் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, செகண்டு எக்கனாமிக்ஸ், மூணாவது ஹிஸ்ட்ரி, 4 வந்து பாலிட்டி. இந்த 4 சப்ஜெக்ட் தான் வந்து கோர் சப்ஜெக்ட். இந்த கோர் சப்ஜெக்டில் வந்து பேசிக்கான புத்தகம் மிஞ்சி போனால் ஒரு 15 புத்தகம் தான் இருக்கும். நீங்கள் டிகிரியில் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை விட 50% கம்மியாக தான் இருக்கும் புத்தகம். மெட்டீரியல்லாம் பெரிய மெட்டீரியல்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த்னு ஒரு புக் இருக்கும். அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து நீங்கள் தரவாக படிச்சுட்டு நீங்கள் கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா பாலிட்டி நீங்கள் வேறு எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதேமாதிரி ஒரு புத்தகம் தான், அந்த ஒரு புத்தகம் படித்தா ஒரு சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். சப்போஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்பெக்ட்ரம்னு ஒரு புக் இருக்கும். மாடர்ன் இந்தியாவில் வந்து ஸ்பெக்ட்ரம் ஒரு புக் இருக்கும். அதை படித்தாவே உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தரவாக முடியும். அதேமாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து என்சிஆர்டி புக்கு படித்தா போதும். என்சிஆர்டி புக்கு தான் ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழ் மீடியம். சப்போஸ் எங்களுக்கு இங்கிலீஷில் இங்கிலீஷில் படித்து நம்மளால் கான்செப்ட் புரிஞ்சிக்க முடியலன்னா நம்மளோட தமிழ் மீடியம் புக்கை படித்து நீங்கள் ஒன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு தென் வந்து நீங்கள் வந்து அதை இங்கிலீஷில் ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அதனால் வந்து மினிமம் 2 புக்கு தான் இருக்கும் என்சிஆர்டியில் எக்கனாமிக்ஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கும் என்சிஆர்டி புக் மட்டும்தான் சோர்ஸு, ஸ்கூல் புக்கும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மிஞ்சி போனால் நான் சொன்ன புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 புக்கு கூட வராது. பேசிக் புக்கு, பேசிக் கோர் சப்ஜெக்டோட புக்கு. ஆனால் பட் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது யூபிஎஸ்சின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்ன்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக வச்சுங்க. அந்த லிமிட்டட் ரிசோர்ஸை வந்து படிச்சுட்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரிங்களா? ஒரு கொஸ்டின் தப்பாக பண்ணாலும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தப்பான ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து கிளாரிட்டி வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்யூரேசி, தவறாக போகிற கொஸ்டின் ரெடியூஸ் ஆகிட்டு அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகிட்டு ஈஸியாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 200க்கு ஃபிலிம்ஸில் யூபிஎஸ்சியில் 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க லாஸ்ட் எக்ஸாமுக்கு? யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா? தோராயமாக சொல்லுங்கள். 200க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கும் கட் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமில்? ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்கப்பா. மொத்தமா சொல்லுங்க, இல்லை கத்துங்க மொத்தமா. 182 அவுட் ஆஃப் 200. யாராலே எடுக்க முடியாது அவ்வளோ மார்க்லாம் யூபிஎஸ்சி. கரெக்ட் தானே சார்? 182 எடுக்க முடியும். கெஸ் பண்ணுங்க. 140 டாப்பர் மார்க். வேற 90 சொன்னீங்களா? ஓகே. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 85. அவுட் ஆஃப் 200 85 தான் யூபிஎஸ்சியோட பிலிம்ஸோட கட் ஆஃப். சரிங்களா? சார் 85 தானே? 85லேருந்து 90 ரேஞ்ச் அவ்வளோதான் இருக்கும் கட் ஆஃப். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 200க்கு வந்து 85 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்து யூபிஎஸ்சி வந்து நிறைய ஒரு ட்ரிக்கியான ஒரு எக்ஸாம்.
சின்ன சின்ன வேர்டில் வச்சு விளையாடுவாங்க, சின்ன சின்ன வார்த்தைகள் வச்சு இந்த வார்த்தைகள் விளையாட்டு வந்து யூபிஎஸ்சியில் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. எஸ் ஆர் நோ, நாட், இதை வச்சு நிறைய விளையாடுவாங்க. அதனால தான் வந்து 200க்கு 85 மார்க் எடுத்தாவே யூபிஎஸ்சி ப்ளீம்ஸ் எக்ஸாமில் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எவ்வளோ நம்ம பேசிக் சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு திரும்ப திரும்ப நம்ம படித்து ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிடுவோம். இந்த பேசிக் சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் இன்டர்ரிலேட் பண்ணணும், ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஒரு நார்மலாக வந்து இப்போது இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குதுன்னா அதுக்கான மெயின் ரீசன் என்ன, இதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தா தான் தெரியும். அந்த ஹிஸ்ட்ரியை வந்து இந்த இப்போ நடக்கிற வார் கூட கோரிலேட் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக எதுக்காக இந்த வார் நடக்குது, என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த கோர் சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்காக என்ன நடக்குது, இப்போ சப்போஸ் இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குன்னா கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் வந்து குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் அங்கே வார் வந்து எக்கனாமிக்கை வந்து டைரெக்டாக இம்பேக்ட் ஏற்படுத்துது, எதுக்கு வந்து எல்லா நாடுகளும் வந்து பயப்படுறாங்க இஸ்ரேல் ஈரான் வார் நடக்கும்போது, எந்தெந்த நாடுகிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது, எந்தெந்த நாடுகிட்ட அணு ஆயுதம் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் கோரிலேட் பண்ணால் தான் இது எதுனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 200க்கு 85 ஒரு ரொம்ப சிம்பிளான மார்க்கு, பட் சிம்பிளாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக போய் அப்ளை பண்ணும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் எஃபெக்ட் போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கிட்டு அச்சீவ் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? மெயின்ஸும் சேம் தான். மெயின்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1750 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 700 மார்க் 800 மார்க் வந்து வாங்கினா போதும். மெயின்ஸில் 50% மார்க், டாப்பர் மார்க்கே 55% 60% தாண்டாது. நீங்கள் அந்த மார்க்குக்கு வந்து 50% மார்க் எடுத்தாவே மெயின்ஸில் வந்து நீங்கள் டாப் 100 ரேங்கில் இருக்கலாம். தென் இன்டர்வியூ வந்து 2-3 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே சர்வீஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் வெல் டிஃபைன்டு. இதுதான் சொல்லிட்டு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரைஸ்டு ஒரு எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம். ஒன்ஸ் படிக்க ஆரம்பித்தாவே ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி விஷயங்கள் தெரிகிற எக்ஸாம் வேறு எந்த எக்ஸாமும் கிடையாது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி 10 நிமிஷம் உங்களால் பேச முடியும். அந்த அளவுக்கான ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாவே இந்த உலகம் பற்றிய புரிதல் வந்து நிறைய ஏற்படும். செகண்ட் வந்து இந்த சொசைட்டியை பற்றி நிறைய புரிதல் ஏற்படும். எதுக்காக இந்த சர்வீஸ், எதுக்காக இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கேன், என்ன சர்வீஸ் வந்து பப்ளிக் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, இந்த எல்லா புரிதலும் வந்து நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஏற்பட்டுரும். எந்த ஒரு விஷயம்னாலும் எல்லா விதத்துலையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப யோசித்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் படிக்கிறது, இந்த சர்வீஸ்க்காக நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும், இந்த சமூகத்துக்கு நான் எதனா பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படிலாம் நினைக்க வேணாம். எல்லாராலையும் கண்டிப்பாக முடிக்கும். எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் படித்தாலும் சரி, மார்க் கம்மியாக எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட உழைப்பு அதுக்காக கொடுக்கணும். சின்சியராக ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் வந்து படித்தா போதும். அவ்வளோ படித்தாவே இந்த சர்வீஸில் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னா, ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷன் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு சமூக மனிதர் இருக்கா, ஒரு வரலாற்று மனிதர் இருக்காங்க. நம்ம தனி மனுஷன் இல்லைன்றதை நீங்கள் உணரணும். நம்ம சமூகத்தில் ஒரு மனுஷன், சமூகத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை வந்து சமூகத்தோட ஒரு அங்கத்தோட பிரச்சனையாகவும், சமூகத்தோட பிரச்சனை தன்னோட பிரச்சனையாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் அவங்க தான் வந்து சிவில் சர்வீஸில் வந்து வர முடியும். நீங்கள் வந்து எனக்கு ஜாப் வேணும், கார் வேணும், பவர் வேணும், அத்தாரிட்டி வேணும்னா இந்த சர்வீஸ் வந்து சூட்டபிள் சர்வீஸ் கிடையாது. கண்டிப்பாக பவர் இருக்கும், அத்தாரிட்டி கொடுக்கும். 4 கார் கொடுக்குறாங்க. ஒரு எஸ்பிக்கு வந்து 4 கார் கொடுத்து வச்சுருக்காங்க, இல்லை 3 கார் குறைந்தபட்சம் கொடுக்குறாங்க, ஒரு வீடு கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சிவில் சர்வெண்ட் ஆனால். பட் இதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில் நீங்கள் இம்பேக்ட் ஏற்படுத்த போகிறீங்க, எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் வந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் இங்கே நிற்பீங்களா இல்லையான்றது வந்து தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கே வந்து டிசைட் பண்ணிவிட்டு தைரியமாக
நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்து. 2 வருஷம் படித்தாலும் சரி, 3 வருஷம் படித்தாலும் சரி, அந்த சர்வீஸ் வாங்கும்போது அந்த 3 வருஷம் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒர்த். ஒரு டிகிரி எப்படி 4 வருஷம் படிக்கிறீங்களோ அதேமாதிரி கண்டிப்பாக இதுவும் ஒர்த். அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ணும்போது, இந்த சொசைட்டியில் வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் போது உங்களுக்கும் ப்ரௌடாக ஃபீல் ஆகும், உங்கள் பேரண்ட்ஸுக்கும் ப்ரௌடாக ஃபீல் ஆகிருக்கும், உங்களை சார்ந்த அந்த சமூகத்துக்கும் வந்து கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து தைரியமாக படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் சர்வீஸ் வாங்க முடியும். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சரி, நான் இந்த யூனிஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறதே கிடையாது, சரிங்களா? என்னோடய காலேஜை பொறுத்த வரைக்கும் அட்மிஷனுக்காக எங்கள் பேரண்ட்ஸோட ஸ்டேஜுக்கு போனேன். செகண்ட் டைம் வந்து டிகிரி அந்த கான்வொகேஷன் அந்த பட்டமளிப்பு விழாவில் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் ஸ்டேஜுக்கு போனேன். அது வரைக்கும் நான் ஸ்டேஜில் ஏறி பேசுனது கிடையாது, ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து கேள்வி கேட்டாவே உங்களை மாதிரி தலையை கீழே போட்டுக்கேன், கடைசியாக தான் உட்காருவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஏன்னா என் காலேஜில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத உங்கள் காலேஜில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எடுத்தாந்து உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்காங்க. அதுவே நீங்கள் உங்கள் காலேஜுக்கு வந்து நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படிலாம் என்ன ஆகுனா, என்ன மாதிரி 3 அட்டம்ப்ட்டு அப்படி எடுத்துக்கும். இப்பயே உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து படிக்கவே விருப்பம் இல்லாமல் இருப்பீங்க. என்ன ரீசனுக்காக படிக்கணும், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் இருக்காங்க, உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். ஏன் டவுட்ஸ் இருக்கா? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச மாட்டேன். டவுட்ஸ் மட்டும் கேட்டு முடிச்சுக்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து வெட்டினரி இதில் சீட்டில் வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆனீங்கன்னு சொன்னீங்க. அப்போது சைடில் வந்து யூபிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஒன் டே நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் ஒதுக்கியிருப்பீங்க? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல், சரிங்களா? நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம்லாம் கிடையாது. நம்ம எப்படி படிக்கிறோம், எப்படி நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், கமிட்மெண்ட்டோட கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறோன்றது அர்த்தம். நான் வந்து அதிகபட்சம் ஒரு 6 ஹவர்ஸ் தான் படிப்பேன். 6 ஹவர்ஸ் வந்து, பட் இந்த 6 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி நான் 6 ஹவர்ஸ் படிச்சுட்டு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறதுன்றது சக்ஸஸ் தராது. இன்றைக்கி 6 ஹவர்ஸ்னால் நாளைக்கும் 6 ஹவர்ஸ். அப்படி கண்டினியூஸாக அந்த டைம் சைக்கிள் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணால் மட்டும் சர்வீஸ் வாங்கலாம். சார், நீங்கள் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து படிப்பீங்களா? இல்லை, நிறைய டாப்பர்ஸ் சொல்லுவாங்க, நிறைய டாப்பர்ஸ் வீடியோஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அப்போது நைட்டு 9 o'clock to 2 o'clock அண்டு ஓரங்கிறது 3 மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஒப்பீனியன் எப்படி? நான் மார்னிங்கில் தான் படிப்பேன். ஸோ நைட்லாம் படிக்க மாட்டேன். அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் தான். உங்களுக்கு எந்த டைம் வந்து ப்ரிஃபரபிள் டைம், உங்கள் மைண்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம படிக்கலாம். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி யூனிக்னஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து எது அடாப்ட் ஆகுது, எந்த டைமிங்கில் வந்து ஈஸியாக படிக்க முடியுது, எந்த டைமில் ஈஸியாக வந்து மெமரி ஆகுது, அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் படிக்க ஆரம்பிக்கும். சார், உங்கள் ஆப்ஷனல் பேப்பர் அது? ஆப்ஷனல் வந்து என்னோடய ஆப்ஷனல் வந்து தமிழ் லிட்ரேச்சர், சரிங்களா? தமிழ் லிட்ரேச்சர். என்ன ஆச்சுன்னா, அவர் கேட்டதுனால சொல்கிறேன். ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சுட்டு நானும் எங்கள் பேரண்ட்ஸும் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா நகர் போகிறாங்க. சாருக்கு தெரியும். அண்ணா நகர் போனாவே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆட்டு மந்தை மனப்பான்மை சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை மனப்பான்மைனா, ஒரு ஆடு போச்சுன்னா எல்லா ஆடும் பின்னாடியே போகும். யூபிஎஸ்சிலையும் பொறுத்து எப்படின்னா, அந்த வருஷம் எந்த ஆப்ஷனல் வந்து அதிகமாக ஸ்கோர் ஆகுதோ அந்த ஆப்ஷனல் வந்து எல்லாருமே போய் சேருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் வந்து ஜாகிரபியில் வந்து அதிக மார்க் எடுத்தாங்க போல். உடனே எங்கள் அப்பா வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல, உன்னோட ஆப்ஷனல் ஜாகிரபின்ட்டார். சரி, நானும் போயிட்டு ஜாகிரபி சேர்ந்தேன். எனக்கு வரவே இல்லை ஜாகிரபி. அப்புறமேட்டு 2 இயர்ஸ் கழிச்சு நான் சேஞ்ச் பண்ண தான் வந்து தமிழ் லிட்ரேச்சர். ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கும் போது உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை பார்த்து எடுங்க. நமக்கு என்ன சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட் எடுங்க. அந்த இயரில் என்ன டாப்பர் ஸ்கோர் பண்ணியிருக்கான், என்ன டாப்பர் வந்து டாப்பர் ஆகிட்டு என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா ஊர் நம்போம். டாப்பர் ஆகாமல் பேசினா தான் நம்ப மாட்டாங்க, டாப்பர் ஆகிட்டு பேசினா நம்போம். அதில் என்ன ஃபேக்ட்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். நான் தமிழ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வரும்ன்றதுனால தமிழ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஜாகிரபி சூஸ் பண்ணது என்னோடய வீக்னஸ். பட் அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு தான் மாற்றணும். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் சப்ஜெக்ட் இப்பயே எடுத்துருங்க. சார், அடுத்த ஒரு டவுட். இப்போது தமிழ் பார்க்கும்போது வேஸ்ட் சிலபஸாக இருந்தால் அந்த சிலபஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்து? தமிழ் வாஸ்ட் சிலபஸ்லாம் இல்லையே.
சிலபஸ்லாம் இல்லை, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ரொம்ப மினிமம் சிலபஸ். நீங்கள் பேப்பர் 2 ஆகட்டும், பேப்பர் 1 ஆகட்டும். பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறுந்தொகை ஆகட்டும், குறுந்தொகையில் 30 பாட்டு, புறநானூறில் 30 பாட்டு, திருப்பாவையில் 50 பாட்டு, 50 பாட்டு தான். ஸோ அது போல் திருவாசகத்தில் 50 பாட்டு, திருக்குறளில் இத்தனை அதிகாரம் தான், 50 அதிகாரம். ஸோ எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடான சிலபஸ், இவ்வளோ தான் புத்தகம். அதே கதை புத்தகம் தான். இப்போ லைக் யாருக்கும் வெட்கமில்லைன்னு சோன்னு ஒரு புத்தகம் இருக்கும், அறமும் அரசியலும் ஆகட்டும், இது போல் கருப்பு மலர்கள் கவிதை ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய கதை புத்தகம் இருக்கும், நிறைய கவிதை புத்தகம் இருக்கும், நிறைய பாடல்கள் இருக்கும். நம்ம சங்க காலத்தை பற்றி, நம்மளோட வீர வரலாறு, நம்மளோட கல்ச்சர் என்ன, இது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ அவ்வளோ வாஸ்ட் சிலபஸ்லாம் இல்லை. குட். ஹலோ சார், என்னோடய பேர் அனு. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ வந்து எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சின்ன வயசுல ஒரு ஆம்பிஷன். அப்போது எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டிகிரி மட்டும் போதும் அப்படின்னாங்க. அப்போ நான் பிகாம் தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ அது பண்ணலாமா ஐஏஎஸ்க்கு? இப்போ யூஜி முடிச்சிட்டிங்கல்ல, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் என்ன படிக்கிறீங்க? ஓகே, சரி, அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே சொல்லிட்டல, நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனோ காலேஜ் எஜுகேஷனோ மேட்ரு கிடையாது. யூபிஎஸ்சிக்கு தேவை ஒரு டிகிரி. அந்த டிகிரி வாங்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் இயர்னால் இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். ஒரு இந்து நியூஸ் பேப்பரோ இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸோ இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். இப்போ படிக்க ஆரம்பித்தாதான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் அப்போது என்ன விஷயம் நீங்கள் படிக்கணும், எந்த விஷயம் படிக்கக்கூடாதுன்றது பேப்பரில் தெரியும். இல்லைன்னா பேப்பர் படிக்கிறதுக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அது தேவையே கிடையாது. ஒரு பேப்பரை 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் படித்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணனா நியூஸ் பேப்பர் ரீடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து மேகசின் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுங்க. இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணிங்கனாவே கிராஜுவலாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பேசிக் புக் படிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கலாம். ஸோ அதனால் நீங்கள் படிப்புக்கும் உங்கள் காலேஜ் படிப்புக்கும் ப்ரிப்பரேஷனுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? ஐபிஎஸ் பற்றி எதனா போலீஸை பற்றி கேள்வி கேட்கணுமா? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? சார், என் பேர் வினோத்குமார். 2022 யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் செல்ஃப் ஸ்டடீஸ் தான். அப்போ 2022 ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு இருக்கும்போது எழுதலை. 2023 எழுதினேன், ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிட்டு. அப்போ 2024 எழுதினேன். அதில் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன். மெயின்ஸ் எக்ஸாம் எழுத நான் போகலை. ஏன்னா மெயின்ஸ் நான் படிக்கவே இல்லை. சும்மா ஏதாவது எழுதணும் போனால் இப்போ போகலை. இப்போ 2024 ரீசெண்டாக இப்போ எழுதின யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் 2024 இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதுனேன் சார். அதில் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ எப்படி படிக்கணும்னு கேட்குறீங்க? எப்படி படிக்கலாம் கேட்குறேன். பரமபதம் விளையாட்டு பார்த்துருக்கீங்களா? யாருன்னா விளையாடி இருக்கீங்களா? பரமபதம் விளையாடி இருக்கீங்களா? ஸோ அதுபோல் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும். சரிங்களா? தேர்ட் அட்டெம்ப்ட், அது அந்த ஒரு அட்டெம்ப்டில் வந்து இன்டர்வியூ ஃபெயில் ஆகும்போது மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறேன். சரிங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்ததுலேருந்து 15 நாள் கழிச்சு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். சரிங்களா? ஸோ ரிசல்ட்டில் வந்து அந்த இயர் எக்ஸாமில் வந்து நான் வந்து என் லிஸ்ட்டு வந்து ஃபைனல் லிஸ்ட்டில், என் நேம் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் வரல. 7 மார்க்ஸில் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் என் நேம் வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ 99 இருந்து திரும்ப 0க்கு வந்தேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படி தான், பரமபதம் மாதிரி தான். அந்த பாம்பு வந்து கொத்தனா 0 வந்து கீழே நிற்கல, அது போல தான். ஃபெயில் ஆனால் திரும்ப 0லேருந்து தான் வரணும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். 12th ஃபெயில் படத்தில் சொல்லுவாள் ரீஸ்டார்ட், அது போல் ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக நீ வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். மெயின்ஸ் வந்து உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆக்சுவலாக நீ ஃபிலிம்ஸ் படித்து கிளியர் பண்ணியிருந்தாவே உனக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். மெயின்ஸ் போகலாம் இல்லை, ஃபிலிம்ஸ் நீ கிளியர் பண்ணாவே உனக்கு வந்து நிறைய நாலேஜ் இருந்தனால தான் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு. ஃபிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அது எழுத போகிறோம். இது வந்து ஒன் வேர்டு சாய்ஸ் கொஸ்டின், அவ்வளோதான்.
உன் கான்செப்ட் கிளியராக இருந்தனால தான் நீ ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அந்த அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாவே எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குது எல்லாம் உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கும். அடுத்த அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, அடுத்த அட்டெம்ப்ட் தைரியமாக உட்காந்து படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். குட். ஸோ ஓகே, பெஸ்ட் விஷஸ், நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட்.